ஒரு வழியா பிரீமியர் லீக் சீசன் முடிஞ்சிருச்சு. எப்போ பார்த்தாலும் இந்த பிரீமியர் லீக் வந்துட்டு சிட்டி தான் ஜெயிப்பானுங்க. இந்த வாட்டி வந்து என்ன ஒரு சேஞ்ச் நடக்குதுன்னா, என்னதான் அவனுங்க ஜெயிச்சாலும் அவனுங்க பிளேயர்ஸ் வந்து டீம் ஆஃப் சீசன்ல கம்மியா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதுவே ஒரு பெருமைன்னு நினைச்சுக்கிறேன் நானு. அதுதான் நம்ம நினைச்சுக்கணும். ஆமா, அவனுங்களுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல. சாம்பியன்ஸா ஆனா போதும். பட் நமக்கு இப்படிதான். நாங்க 2 பேரை வந்துட்டு ரொம்ப நேரம் பேசி நான் வந்து தனித்தனி லிஸ்டா போடுவானா 2 பேரும் அக்ரி பண்ற மாதிரி பார்த்துட்டு ஒரு பொசிஷனுக்கும் யார் பெஸ்ட்னு உண்மையிலே ஸ்டாட்ஸ் எல்லாம் பார்த்தோம் உட்காந்துட்டு. இவன் தான் நல்லா ஆடி இருக்கான்டா, இவன் நல்லா இருக்கலான்னு ப்ராப்பரா லிஸ்ட போட்டுட்டு ஒரு பொசிஷனுக்கு வந்து யாரு பெஸ்ட்னு கரெக்டா சூஸ் பண்ணி வேற கன்சிடர் ஹானரபிள் மென்ஷன்ஸ் அப்படின்னு வாங்களா அந்த மாதிரியே கொஞ்சம் சில பிளேஸ் வச்சிருக்கோம். இதுக்கு மேல ரொம்ப பேசாம வாங்க டேரக்டா நம்ம லிஸ்ட்ல பாத்துருவோம். ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் கோல் கீப்பர் யாரப்பா சூஸ் பண்ணிருக்கோம் நம்ம 2 பேர் சேர்ந்து? ஜோர்டன் பிக்ஃபோர்ட் எவர்டன்ல. ஆமா, ஆக்சுவலா வந்து டிசர்வ்ட் இவர்தான். என்னதான் வந்துட்டு ராயா வந்து மோஸ்ட் கிளீன் ஷீட் கோல்டன் கிளப் வின் பண்ணாலும் இம்பாக்ட் வைஸ் பார்த்தோம்னா பிக்ஃபோர்ட் வந்துட்டு he also has like I think 5 clean sheets less than ராயா. 10க்கு மேல வச்சிருக்காரு. ஆனா வந்துட்டு எவர்டனோட ஸ்டோரி நமக்கு தெரியும். என்ன பாயிண்ட் டிடக்ஷன் ஆயிட்டு ரெலிகேஷன் 2 வாட்டி போயிட்டு அப்படி இருந்தோ 10 கிளீன் ஷீட் வச்சு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு மானுமெண்டல் அச்சீவ்மெண்ட். நோ டவுட். ஏன்னா கடைசி 2 சீசனுமே லாஸ்ட் டே போய் தான் மேல வந்தானுங்க. ரெலிகேஷன் ஆயிருப்பானுங்க. அப்போ எல்லாரும் சொன்னாங்க பிக்ஃபோர்ட், ஆனா எவனும் பேசல பிக்ஃபோர்ட பத்தி. இந்த சீசன் தான் ஒரு வழியா பேசுறாங்க. அகைன் இஸ் இங்கிலாந்து நம்பர் 1 யூரோஸ்க்கு போறாப்ல. கரெக்ட். அதனால யாரு ராம்ஸ்டேல்ல உட்கார வச்சு இங்கிலாந்து நம்பர் 1 இருக்கிறதெல்லாம் சும்மா 2 மேட்ச் ஆனா அது உட்றா. அதெல்லாம் அவர்கிட்ட போய் அபிலிட்டி என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும் இல்ல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் இந்த பக்கம் பார்த்தோம்னா எவர்டன் அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 6 பாயிண்ட் டிடக்ஷன் 2 பாயிண்ட் டிடக்ஷன் எல்லாத்தையும் கொடுத்து அப்பாடா நாங்க சேஃப்டா அப்படின்னு சொல்லிட்டு மேல போய் 14-13. அதுல வந்து ஹானரபிள் மென்ஷன் வந்து இந்த கேம் ஆஃப் தி இயர் வந்துட்டு எவர்டன் அகைன்ஸ்ட் லிவர்பூல் க்ளீன் ஷீட் வச்சதுதான். ஹோம்ல வச்சாரு. இது வந்து irrelevant to the current situation. இந்த வீடியோல பாயிண்ட் அது வந்து எதுக்கு வின் பண்ணாருன்னு ஒரு இது காப்பிக்கல. அடுத்து சென்டர் பேக் வந்து நாங்க பார்ட்னர்ஷிப் வந்துட்டு சலீபா கேப்ரியல். இது வந்து கொஸ்டின் பண்ணவே தேவையில்ல, எல்லாருமே அக்ரி பண்ணிக்கலாம். சலீபா கேப்ரியல் தான் வந்துட்டு லீஸ்ட் கோல்ஸ் கன்சீடட், மோஸ்ட் கிளீன் ஷீட்ஸ். அது மட்டும் இல்லாம இந்த பார்ட்னர்ஷிப் பார்த்தா உங்களுக்கு ஏதோ ரிமைண்ட் ஆகுதுனால சொல்லிட்டு. ஆமா, அதாவது லீஸ்ட் கோல்ஸ் கன்சீடட் வந்து லீஸ்ட் ஷாட்ஸ் ஃபேஸ்டே சொல்லலாம். அது கோல்ஸ் அடுத்த பக்கம் ஷாட் எடுத்தாத்தன கோலே வரும். நடுவுல வரும். அதுக்கே அவங்க வந்து உறவாளியாம 2 பேரும் ஒரு பாறை மாதிரி நின்னுட்டாங்க. எங்களை தாண்டி போய் பிரிக் வால் நடுவுல இருக்குது. முடிஞ்சா தானே என்ன தாண்டி தோட்ரா பார்க்கலாம். ஆனா இந்த விஷயத்துல வந்து இந்த 2 பேரையும் பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த ஃபெர்டினாண்ட் அண்ட் விடிச் காம்போ, ஜான் டெரி அண்ட் ரிகார்டோ காவாரியோ காம்போ நல்லா இருக்கு. ஏன்னா இப்போ இத்தனை வருஷமா வந்து லிவர்பூல் மட்டும்தான் ஒரு ஓரளவு போட்டி கொடுத்துருக்காங்க சிட்டிக்கு. ஆனா அந்த லிவர்பூல் சைட்லயும் ஒண்ணுதான் டாமினன்ட் டிஃபெண்டரா இருப்பான். வேன் டைக் மட்டும் தான் டாமினன்டா இருப்பான். மத்த அவனுக்கு இருந்த பார்ட்னர்ஸ் எல்லாருமே வந்துட்டு போவாங்க. வார சேஞ்ச் பண்ற பார்ட்னரா இருப்பாங்க. அது அவ்வளவு பெரிய டிஃபெண்டரா இருக்க மாட்டாங்க. ஆனா இந்த ஒரு காம்போவே சம காம்போவா இருக்கு. ஆமா, அது நான் ஒத்துக்கிறேன். நீ சொன்ன இந்த காம்போ வந்து ரைட் வேர்ட். ஏன்னா சலீபா கேபிள் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஃபெண்டர்ஸ். ஒருத்தர் வந்து இவன் காமா இருப்பான், பேஸ் இருக்கும், 2 பேரும் பேசுற விஷயம். பட் இவன் ஒரு காமன், இவன் ஒரு கம்போஸ் டிஃபெண்டர். கேபிள் வந்து அக்ரெசிவ். அவர் வந்து போய் லஞ்ச் பண்ணி இங்க ஒருத்தருக்கு ஷர்ட்டை பிடிச்சி இழுக்கிற அந்த வேலைலாம் பண்றது. ஸோ வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு மிக்ஸா இருக்கிறதுனால வந்து கரெக்டா டைனாமிக்கா செட் ஆயிருக்குது. அண்ட் ஏதோ என்ன சொல்றது, இந்த சீசன் மட்டுமே வந்துட்டு 16+ கிளீன் ஷீட்ஸ் ஆமே. அதான் நான் சொல்ல வந்தேன்னா சலீபா பக்கம் எல்லாருமே நெக்ஸ்ட் ரீஜன் ஆஃப் வேன் டைக்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த சீசன் என்னைய பர்சனலா பொறுத்தவரைக்கும் சொல்லிக்கோ, எனக்கு வந்து கேப்ரியல் ஹஸ் ஹேட் a freak of a season. யாருமே கேப்ரியலை பத்தி பேச மாட்டாங்க. இன்னமே வந்து சலீபா தான் காப்பாத்திட்டாரு. டேய், இங்க ஒருத்தன் உசுர கொடுத்து ஆடிக்கிட்டு இருக்கான்டா லெஃப்ட் சைட்ல. அவளை பாருங்கடா, எதுக்கு எடுத்தாலும் சலீபா இல்லைன்னு சொல்ல. ஆனா கேப்ரியல் அவங்க வந்து எவ்வளவு க்ளோஸா ஆப்பனண்ட்டுக்கு போய் ஆப்பனண்ட் பால டச்சே எடுக்க விடாம காலை உள்ள விட்டு தடுத்து விட்டுட்டு சலீபாக்க பால் கொடுத்து எடுத்துட்டு பாப்பா அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாம கோல்ஸ். ஆமா, கோல்ஸ் நிறைய அடிப்பான். நீ சொன்ன அப்ரிசியேஷன் வந்து கரெக்டான மாட்டேன். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து சலீபா வந்து ஒரு ஸ்டார் பிளேயர் மாதிரி ஆயிட்டான்றதுனால அவன் மேல ஃபோக்கஸ் போகுது. பட் கேப்ரியல் ஈக்குவலின்ற விட இந்த சீசன் ஆக்சுவலா மோர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா சலீபா நிறைய வாட்டி சொதப்பலாம் செகண்ட் ஆஃப் சீசன்ல. அப்போ வந்து காப்பாத்துனது கேப்ரியல் தான். ஸோ வந்து மேன் டெஃபினெட்லி டிசர்வ்ஸ் மோர் ரெஸ்பெக்ட். தட் இஸ் கிரேட். அண்ட் வந்துட்டு இப்போ நம்ம ஆனரபிள் மென்ஷன்ஸ் வந்து 2 பேரு, வர்ஜில் வான் டைக் அண்ட் பிராந்த்வைட். வர்ஜில் வான் டைக் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் சீசன் வந்துட்டு அவங்க ஆப்வியஸ்லி டாப் ஆஃப் டேபிள் இருந்தாங்க 30 கேம் வீக் வரைக்கும். ஸோ அது வரைக்கும் வந்துட்டு ஆப்வியஸ்லி சூப்பரா பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு கேவ் இஸ் பெஸ்ட். செகண்ட் ஆஃப் அந்த லாஸ்ட் ஒரு 10 கேம்ஸ் தான் கிரம்பிள் ஆனாங்க. பட் மற்றபடி வேன் டைக் டிட் அன் அமேசிங் as expected தான். ஒன்றும் பெருசா இல்ல.
பட் ஆனா இந்த மெர்சிசைட் ரைவல்ஸ்ல ஒரு அப்கமிங் பயங்கரமான 21 வயசு ஜாரெட் பிராந்த்வைட். ஆமா, இவெல்லாம் வந்துட்டு அதான் கண்டிப்பா அடுத்த சீசன்லாம் எவர்டன்ல இருக்க மாட்டான். எல்லாருமே ஆல்ரெடி வந்துட்டு ஒன்று பிடிச்சி எப்படா கடத்தலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. 21 year old சென்சேஷன், பிரில்லியன்ட் டிஃபெண்டர். இவருக்கும் அந்த 10+ ஆப்வியஸ் கிளீன் ஷீட்ஸ் இருக்கு. அண்ட் கோல்ஸுமே வந்து இம்பார்ட்டன்ட் கேம்ஸ்ல போட்டிருக்காரு. வெரி எக்ஸைட்டிங் ப்ராஸ்பெக்ட். வெரி எக்ஸைட்டிங் ப்ராஸ்பெக்ட். கண்டிப்பா யாராச்சும் ஒன்னு வந்து எவர்டன்ட்ட போய் 80 million 85 million கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தாலும் ஆட்சேபணம் கிடையாது. ஏன்னா நெக்ஸ்ட் 5-6 இயர்ஸ்க்கு ஒரு டிஃபெண்டர் ரெடி. அந்த மாதிரி நீ வாங்குனீங்க டிஃபரெண்டா. ஏன்னா பிரீமியர் லீக் ப்ரூவ்னு அது மட்டும் இல்லாம எவர்டன் காசு வேணும். நீங்க கொடுத்தீங்கன்னா ரசா 80 மில்லியன் தான் எடுத்து கொடுத்துருவானுங்க. ஸோ பிரில்லியன்ட் இஸ் ஆல்சோ ஆனரபிள் மென்ஷன். அதுக்கப்புறம் ரைட் பேக் வந்துட்டான் என் தளபதி பெஞ்சமின் ஒயிட், த நியூசன்ஸ் ஆஃப் பிரீமியர் லீக் வந்துட்டான். அப்படிதான் சொல்லணும். கரெக்டா சொல்லுவாரு, த நியூசன்ஸ் ஆஃப் த பிரீமியர் லீக். அது ஒன்று மட்டும் தான் எனக்கு கடுப்பு. மத்தபடி அவனுடைய அபிலிட்டி, அதாவது சைன் பண்ணும்போது சென்டர் பேக்கா சைன் பண்ணி கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகாம பிரஷர் ஓவர் ஆகி அப்படியே டக்குன்னு, ஆனா எதிர்பார்க்கவே இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு எவ்வளவு மீம்ஸ் எல்லாம் போட்டானுங்க. வரானு வாங்கினது பயங்கரமான சைனிங்கா. அப்புறம் வந்து கூண்டே வாங்குவானுங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஜூமா இத செல்சி, அது ஒரு பயங்கரமான சைனிங். அப்புறம் கொனாட்டேன்னு சொன்னானுங்க. எல்லாருமே வந்து படுத்தானுங்க. ஓகே, இவன் ஒருத்தன் தான் 38 கேமும் ஆடினான். அவைலபிலிட்டிக்கே முதல்ல பாராட்டணும். எக்ஸாக்ட்லி, அவைலபிலிட்டி இஸ் தி பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அபிலிட்டி. எப்படி பயங்கரமா ஆட்டம் முன்னாடி எழுதி விட்டுங்களா டேய். அதுதான் ஃபர்ஸ்ட். அதாவது நீ எப்பேறப்பட்ட பிளேயரா இருக்கலாம், ஆனா சீசன் 38 கேமுக்கு வெறும் 10 கேம் ஆடினா என்ன பிரயோஜனம்? பிரைம் எக்ஸாம்பிள். நீ என்னதான் ஒரு பெரிய ரைட் பேக்கா இருந்தாலும் ரீசியம்ஸ் ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 கேம் ஆடணும். நீ நோ, நாங்களே வருவோம் ரெட் கார்டு வாங்கி கிளம்பிக்கிட்டே இருக்கோம். ஆட முடிஞ்சு ரெட் கார்டு வாங்கினா சரி விடு. எனிவே அந்த டிபேட்ல இப்ப வந்து ரீசன்ஸ் பக்கத்துல கூட வர முடியாது. பிகாஸ் இந்த சீசன்ல வந்துட்டு மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் டிஃபெண்டர், மோஸ்ட் கிளீன் ஷீட்ஸ், அது மட்டும் இல்லாம கோல்ஸ் வந்துட்டு சும்மா பண்ணுக்கு போட்டிருந்தாரு. ஒரு கேம் அவன் பிரேஸ் போட்டிருந்தான் ஜாலியா. அந்த மாதிரி கோல்ஸ் அண்ட் அசிஸ்ட் எல்லாமே இருக்குது. ஸோ ஐ திங்க் நீங்க வந்து சொன்ன மாதிரியே வந்துட்டு மோஸ்ட் லைக் அவைலபிளா இருக்கட்டும். எவ்ரி டைம் he puts a consistent performance. அதனால can I say most improved defender in the last 2 years? ஆமா, ஏன்னா வந்து அவன் நீ சொன்ன மாதிரி சென்டர் பேக்ல இருந்து ரைட் பேக்னு புது பொசிஷனை மாத்திட்டு அவன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேச இம்ப்ரூவ் பண்ணான். அதுவே நீ ஷாக்கா இருந்துச்சு. எப்பறம் ஒரு பிளேயர் வந்து பேச இம்ப்ரூவ் பண்றான்ட்டு. அது இம்ப்ரூவ் பண்ணா. அப்புறம் கிராசிங் அபிலிட்டி கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு. இப்போ கூட நான் பெஸ்ட்னு சொல்ல மாட்டேன், இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்குது. பட் இஸ் பாசிங் பிரெயின்ஸ் வந்து சம்மன் சொல்ல. ஏன்னா அவனுக்கும் அந்த சாக்காக்கு ஒரு கனெக்ஷனாலதான் வந்து நல்லா அங்க பெர்ஃபார்ம் பண்ண முடியும் ரைட் சைடுல. சோ யா, வெரி இம்ப்ரூவ். நீ சொன்ன மாதிரி வெரி குட் இம்ப்ரூவ் டிஃபெண்டர். பட் அவருடைய பேக்கப்பா வந்து ஒரு பிரேக் அவுட் சீசன் ஃபார் சூப்பர் எக்ஸைட்டிங். ஆமா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரைட் பேக் மாலோ குஸ்டோ. எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் எப்பயே சொல்லிட்டு இருக்கேன் வந்து ரீசன்ஸ் ஃபிட்டா வந்தாலும் நீ குஸ்டோ போடுங்க. எனக்கு அவன் தான் வந்து செம்மையா பெர்ஃபார்ம் பண்றான். என்ன பேசு, என்ன கிராசிங் எல்லாம் சூப்பரா இருக்குது. எதிர்பார்க்கவே இல்லை. அதான் பாயிண்ட். யாரும் வந்து இப்போ ஈஸ்டியம் தான் ஆடுவான். எப்படி பார்த்தாலும் இவன் வந்து ஒரு அண்டர் ஸ்டடி மாதிரி தான் இருப்பான். இப்ப இவனுக்கு அண்டர் ஸ்டடி தான் ரீம் ஸ்டெப்ஸ். ஆமா, இப்ப வந்து ரீசியம் வந்து இப்ப ட்ரெண்ட் மாதிரி மாத்திடணும் பொசிஷன். இவன் வந்து ரைட் சென்டர் பேக்கா மாத்திட்டு இவன் ரைட் பேக்கா போட்டாதான் வேலைக்கு ஆகும். வந்தாலும் நாங்க 10 நிமிஷம் தான் ஆடுவோம், அப்புறம் கிளம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு மேட்ச் என்னன்னா வந்து கேம் வின்னிங் அசிஸ்ட் கொடுக்க வேண்டியது. அடுத்து வந்துட்டு இவர் வில்லன் ஆயிட்டு ஆல்மோஸ்ட் தோத்து போறதுக்கு ரீசனா ஒரு கோல் வர போட்டு அவங்க ரெட் கார்டு வாங்கணும். இதுக்கப்புறம் என்னது 4 மேட்ச் சஸ்பென்ஷன். சோ லாஸ்ட் கேமும் கிடையாது, அடுத்த சீசன்ல ஃபர்ஸ்ட் 3 கேமும் கிடையாது. சரி விடு. பட் எனிவே குஸ்டோ வந்துட்டு என்னை வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ண ஒரு பிளேயர் இவனுக்குமே. அண்ட் டெஃபினெட்லி an exciting prospect. என்னதான் நல்லா பிரான்ஸ் டீம் வந்து எடுக்கல பாவற, ரைட் பேக்ல எடுக்கல. பட் ஸ்டில் ரொம்ப டூ early கூட சொல்லலாம் ஃபர்ஸ்ட் சீசன். சோ பட் ஸ்டில் அவங்க வாங்குன நிறைய பேர்ல வந்துட்டு இவங்க வந்து டாப் 3ல இருப்பாங்க டெஃபினெட்லி. இந்த ஒன் தட் இஸ் பெர்ஃபார்ம் ஆக்சுவலா. சோ வந்து அடுத்தது லெஃப்ட் பேக் எடுத்து பார்த்தா இல்ல காம்படிஷனே இல்ல. the only man, the world's best defender சொல்லி வாங்குனாங்க. ப்ரூவ் பண்ணிட்டான். கிடையாது மேன், world's best false left back கம் striker. ஆமால, அதுவும் வந்துட்டு அவன் லெஃப்ட் ஃபுட்டரானே நமக்கு தெரியல. ஏன்னா வந்து ரைட்ல எடுத்தா சொல்லிட்டே இருக்கான். இவன் வந்துட்டு குவார்டியோல் பத்தி பேசுறோம். அவர் வந்து ஃபர்ஸ்ட் தான் ஸ்டார்ட் ஆஃப் த சீசன்ல வந்துட்டு கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்த பெர்ஃபார்மன்ஸ். பட் எண்டிங்ல வந்து ஸ்ட்ராங் எண்டிங். எனக்கு கேட்டனா ஸ்ட்ராங் எண்டிங் டிஃபென்ஸோட அஃபென்ஸ் தான். ஆமா, டிஃபென்ஸும் நல்லா பண்றாரு. அதுக்கு வந்து எக்ஸ்பெக்டட்னு வச்சுக்கோங்க. அட்டாக்கிங் போறப்போ வந்துட்டு ஹெடர் கோல்ஸ் போடுறது என்ன, ரைட் ஃபுட்ல கோல்ஸ் போடுறது என்ன, சும்மா ஆளை தடுத்து நிறுத்தவே முடியல. அண்ட் இந்த லாஸ்ட் அந்த கிளட்ச் ரன் லைக் நீ எல்லா கேமும் ஜெயிக்க வேணும்ன்ற அந்த ப்ரெஷர்ல இருக்கும் போதுமே இந்த மாதிரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது வந்து குவார்டியோல் டெஃபினெட்லி அப்ரிஷியேட். இல்ல வாங்கும்போது எல்லாம் பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் 10 கேம் பாவம், அவனால ஒரு 4 பாஸ் கூட ஒழுங்கா போட முடியல. பட் அது அந்த ஒரு அன்டாப்ட் பொட்டன்ஷியல் சொல்லுவாங்க, அது இருந்துச்சு. அதுக்குதான் வாங்கினாங்க. 100 மில்லியன் கொடுத்து வாங்கும் போது வந்து ஒரு அன்டாப் பொட்டன்ஷியல் இருக்கும்போது எல்லாரும் யோசிச்சாங்க என்னன்னா அது இவனால அட்ஜஸ்ட் பண்ணவே முடியலன்ட்டு. பையன் இஸ் கம் இன் ஹிஸ் ஓன் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த லாஸ்ட் 10-15 கேம்ஸா வந்து வாடிவால் நம்பிதான் சிட்டி அப்பப்போ ஓடுதுங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. அது கரெக்ட் தான். வாடிவால் ஏன்னா வந்துட்டு அவர் ஹைட்டும் இருக்கிறாரு, பேசவும் இருக்குது, பிடிச்சிடலாம் எப்படியோ. ஸோ வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைனாமிக். ஏன்னா
லெஃப்ட் பேக்ல ஆக்கே போட்டது, ஆக்கேமே இம்பாக்ட்ஃபுல் தான், பட் குவார்டியோலா போட்டது இன்னும் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகுது அவங்களுக்கு. ஸோ டெஃபினெட்லி நோ கண்டென்ட் பக்கத்துல யாரு கூடமே இல்ல. இன்னொரு யாரா யோசிச்சு பாக்குறப்பதான் இவன் வந்து ஒரு டவுட்டின்னு ஒருத்தன் சொன்னான். லூட்டன் டவுனோட லெஃப்ட் பேக் ஆல்ஃபி டவுட்டி கண்டிப்பா வந்து தி நெக்ஸ்ட் ராபர்ட்சன் ரீஜன் தைரியமா சொல்ல முடியும். செம்ம கிராசிங் அபிலிட்டி. அதாவது பேக் அண்ட் ஃபோர்த் ராபர்ட்சன் டயர்ட் ஆகாம ஓடிட்டே இருப்பான்ல, எக்ஸாக்ட் சேம் ஆல்ஃபி டவுட்டி. கண்டிப்பா ஏதோ ஒரு டாப் டீம் வந்து இவனை வாங்கக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்குது. லூட்டன் டவுன் கண்டிப்பா ஒரு 40 மில்லியன் 50 மில்லியனுக்கான ஒரு பயங்கரமான, அவனுக்கு 20 வயசு 21 வயசு தான். சோ அது ஒரு பயங்கரமான மென்ஷன். அண்ட் அனதர் வந்து உடோகி ஃபார் டாட்டனம். He has had one incredible season for Tottenham. அதாவது incredible அவனுக்கு incredible season. நான் கிளப்புக்கு சொல்லல, ஆஃப்ங்கற எனக்கு. பட் யா அகைன் ஆல்ஃபி டவுட்டி சேர்த்து உடோகியும். அது மட்டும் இல்லாம we had another 2-3 small mentions. ஒன்னு இந்த ஃபுல்லமோட ஆந்தனி ராபின்சன், அவனும் நல்லா தான் பண்ணியிருக்கான். அண்ட் இந்த வுல்ஸோடைய இந்த ரயன் ஐட்னூரி இவங்க எல்லாம் வந்து ஒரு சின்ன நல்லா பண்ணிருக்காங்க சீசன். அடுத்து வந்துட்டு இந்த சிடிஎம், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிவட் பொசிஷன். அதை வந்துட்டு இது வந்துட்டு அதான் பிரீமியர் லீக் ட்ரோஃபி சிட்டிக்கு எழுதிக்கிற மாதிரி இந்த பொசிஷன் வந்துட்டு இவனுக்கு தான் வந்துட்டு வருஷம் எழுதிக்கலாம். தி மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் பிளேயர் ஆன் பிளானட் எர்த். ஃபுட்பால் ஹெரிடேஜ். ஆமா, இவர் தான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கணும்னா இவர் மட்டும் தான் ஆடணும்பா, ஃபிட்னஸ் தான் இப்படி இருக்கணும், பர்ஃபார்மன்ஸ் தான் இப்படிதான் இருக்கணும், அப்புறம் வின்னிங் மென்டாலிட்டினா இப்படிதான் இருக்கணும்னு வந்துட்டு இவன் பேரை எழுதி இன்னொரு 5 வருஷத்துக்கு எழுதி வச்சிருக்காங்க வந்து பேர் தான்ட்டு. ராட்ரி வந்துட்டு நாட் லாஸ்ட் கேம் இன் பிரீமியர் லீக் கேம் வந்துட்டு இந்த கேலண்டர் இயர் ஸ்டார்ட் பண்ணானா சிட்டி தோத்தது இல்ல வித் 300 and something days. ஸோ அது வந்துட்டு ஒரு அமேசிங் ஃபேக்ட். நாட் ஜஸ்ட் தட், அவர் வந்து எப்போ ஆனாலுமே வந்து அவர் பெஸ்ட் தான் கொடுப்பாரு. ராட்ரி இஸ் தி டெஃபினேஷன் ஆஃப் த பெஸ்ட் சிடி. நம்பர் 6 பொசிஷன் வந்துட்டு இவன் தான் பெஸ்ட்ன்றது இவனை வச்சுதான் கம்பேரே பண்ணணும் தெரிஞ்சு. சோ அவனையும் ஆல்ரெடி லெஜண்ட் ஆஃப் தி கேம். அவங்க அத்லெட்டிகோ மேட்ரிட்ல இருந்து அவனையும் வாங்கும்போது என்னடா லூசு பைய ஏதோ சம்பந்தம் இல்லாம ஒருத்தனை வாங்குறீங்க அப்படின்னு அதுக்கும் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. பையன் எல்லாம் லாஸ்ட் 5 years இஸ் ஓன்ட் தி லீக் இந்த நம்பர் 6 பொசிஷன். பக்கத்துல யாருமே இல்லங்க ஆக்சுவலா, கம்பேர் பண்றதுக்கே இல்ல. நான் வேர்ல்ட் வைட் கூட சொல்றேன், அவனுக்கு மேபி யார் ரொம்ப ஃபியூ பீப்புள் தான். ஸோ ராட்ரி டெஃபினெட்லி காம்படிஷனே இல்லாம. அதுக்கு அடுத்தது வந்துட்டு ஆனரபிள் மென்ஷன் சொல்லணுமே சொல்லிட்டு நம்ம வந்து டக்ளஸ் லூயிஸ் ஒருத்தருக்காரு, அஸ்டன் வில்லா. ஏன்னா அவங்களுக்கு ஒரு மானுமெண்டல் அச்சீவ்மெண்ட் 4th முடிச்சாங்க சாம்பியன்ஸ் லீக் ஆஃப்டர் 41 years, which is not a small feat லாம். சோ அதுல டக்ளஸ் லூயிஸ் வந்து கீ ஃபேக்டர். சோ அவர் நல்லா ஆடி இருந்தாரு. சோ அவரை வந்து இந்த லூட்டன் டவுன் அகைன் இந்த ராஸ் பார்க்லி வந்து செல்சில ஃப்ளாப் ஆகி மறுபடியும் லூட்டன் போய் ஒரு நம்பர் 6 பொசிஷன், நம்பர் 6 ஹைபிரிட் 6 மாதிரி வச்சுக்கலாம். அட்டாக்கிங்கும் பண்ணாரு, நம்பர் 6 ஆனா பட் டீம் ஷீட் நம்பர் 6ல இருந்தா. சோ அகைன் ஒரு பிக் ஷவுட் அவுட் டு ராஸ் பார்க்லி லூட்டன் டவுன். அவர் கூட சொல்லல. அப்புறம் வந்துட்டு ரைட் சென்டர்மிட். சோ ரைட் சென்டர்மிட் பொசிஷன் வந்து டவுட்டே இல்ல, இஸ் வந்து பிளேயர் ஆஃப் தி இயர் கண்டெண்டர் மார்டின் ஓடகார்ட். மோஸ்ட் இம்ப்ரூவ்ட் எனக்கும் வந்துட்டு ஃபார் ஆர்சனல் டீம் வந்து ஃப்ரம் லாஸ்ட் சீசன் டு இந்த சீசன். லாஸ்ட் சீசன் ஒரு வேற ஓடகார்டை பார்த்தோம் வந்து ஃபுல்லா கோல் அட்டாக்ஸ் அண்ட் லைக் கோல் ஸ்கோரிங் ஓடகார்டை பார்த்தோம். பட் இந்த டைம் வந்துட்டு ஆஃப் த பால் ஒர்க்கா இருக்கட்டும், இந்த மாதிரி த்ரூ பால்ஸ் வரதா இருக்கட்டும். ஸோ வந்துட்டு அந்த ஒரு கேம் டோட்டல் ஒரு கேப்டன்சியுமே இம்ப்ரூவ் பண்றாரு. ஸோ வந்து ஓவராலா கேம் எனக்கு வந்து இப்போ இந்த பிரீமியர் லீக்ல வந்து இந்த ஃபியூ டையிங் பிரீட் ஆஃப் பிளேயர்ஸ் இந்த ஸ்கில்ஸ் காமிச்சு நம்மளுக்கு வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் வந்து வெரி ஃபியூ பீப்புள் இருக்கிறான். டோக்கு வந்து இம்பாக்ட்லெஸ் பிளேயர் தான், இவர் வந்து இம்பாக்ட்ஃபுல் பிளேயர். அதனால வந்துட்டு ஐ திங்க் ஓடகார்ட் டிசர்வ்ஸ் டு பி தேர். பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் பிரில்லியன்ட் சீசன் ஆக்சுவலா. எக்ஸாக்ட்லி. ஓடகார்ட் வந்து தெரிஞ்சு வேற யாருமே அந்த இடத்துக்கு பொசிஷன் கூட போட்டி ஓடுற கூட ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன். இஸ் காட் தட் ஃபிளேயர் இந்த சீசன். அந்த ஒரு ஃபிளேயர் வந்து எல்லாரும் பார்த்து எல்லாரும் பாராட்டிட்டாங்க. எப்படி போய் ரியல் மேட்ரிட் ஏமாத்தி கூட்டிட்டு வந்தாங்கன்னு தெரியல. வெறும் 35 மில்லியனுக்கு பையன் இப்ப இஸ் ஒர்த் 150 மில்லியன் அட்லீஸ்ட் அந்த ரேஞ்சுக்கு கொண்டு போயிட்டார் ஓடகார்ட். பட் ஆனரபிள் மென்ஷன்ஸா அந்த பொசிஷன்ஸ்ல வேற யாரை பார்த்திருக்கோம்? வேற யார் ஆஸ் யூஷுவல் எப்பவுமே இருக்க வேண்டிய ஃபுல் சீசன் ஆடிட்டு இருந்தா இவர் தான் எடுத்துப்பாரு அந்த ஸ்பாட்டை. பட் கேடிபி அது வந்துட்டு அந்த ஒரு பாதி சீசன் ஆட விட்டு நமக்கு நல்லா தான் போயிடுச்சு. ஏன்னா வந்த உடனே வந்துட்டு சும்மா அந்த சப்ஸ்டியூட்டா வந்துட்டு ஒரு கேம்ல 2 அசிஸ்ட் 3 அசிஸ்ட் கோல்னு போட்டு இப்ப ஆக்சுவலா பிரீமியர் லீக்லயே வந்துட்டு செகண்ட் ஹையஸ்ட் அசிஸ்ட். அதுவும் வந்துட்டு இஸ் பிளேட் half the games of what Ryan Giggs has played. ஆமா, அதுல வந்துட்டு இன்னும் ஒரு 50 அசிஸ்ட் பிஹைண்ட். இவர் வந்துட்டு ஆல்ரெடி லெஜெண்ட், ஸ்டாச்சு எல்லாம் கட்ட ஆரம்பிச்சிருக்கேன். டெஃபினெட்லி ஃபுல் சீசன் ஆடி இருந்தாருன்னா இன்னும் எதிர்பார்த்திருக்கலாம். பட் இது வரைக்கும் ஆடினதே வந்துட்டு ஒரு பிரில்லியன்ட் சீசன் தான். கண்டிப்பா கேடிபி அலாங் வித் கேடிபி வந்து சொல்லு வேற யாரு இம்ப்ரெஸ் பண்ணாங்க. அசிஸ்ட் மிஷின் நம்ம சொல்லிரலாம். யா, தி ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் இந்த வாட்டி கேப்டன் ஆஃப் மான்செஸ்டர் யுனைட்டட் ஃபர்ஸ்ட் சீசன் கெட்டிங் இன்டு இட். அப்போ வந்துட்டு என்னதான் வந்து டீம் ஸ்ட்ரகிள் எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணாலும் இவர் தான் வந்து அதுல பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணுவார். இப்போ வந்து இந்த ரீசெண்ட் நியூ காசல் கேம்லயே பார்த்தாலும் ரிட்டர்ன் ஆன உடனே எல்லாத்துலயும் நம்பர் 1 அவர் தான். நம்பர் ஆஃப் பாசஸ் அசிஸ்ட் பண்றதா இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் தான் நம்பர் 1.
அவர் டெஃபினெட்லி என்னதான் வந்துட்டு மேபி ஐ ஸ்டில் ஃபீல் இஸ் நாட் கேப்டன் மெட்டீரியல், பட் இஸ் பர்ஃபார்மன்ஸ் ஆஸ் அ மிட்ஃபீல்டர் வந்து அன்டவுட்டட்லி டாப் 3 இந்த பிரீமியர் லீக் இவர் தான். அதை சொன்னாதான் டாப் 3 ஆக்சுவலா. ஸோ வந்து இவருக்கு வந்து அப்சல்யூட்லி ஒரு ஒன் மேன் ஷோ மாதிரி யுனைட்டட வந்து டைம் அண்ட் டைம் அகைன் அவர் வந்து காப்பாத்திருக்காரு இந்த சீசன் யுனைட்டட வந்துட்டு. அதாவது ஒரு அசிஸ்ட் கிரியேட்டிங் மிஷின் நம்ம சொல்லிடலாம். ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் ஒரு சூப்பர் 10 இந்த லீக். கமிங் ஓவர் டு தி லெஃப்ட் சென்டர் மிட்ஃபீல்ட், அதுலயும் நோ டவுட். லெஃப்ட் சென்டர் மிட்ல இதுவும் நோ டவுட். இது ரெண்டு பேரும் அக்ரி பண்றதா. அது வந்து டெக்லன் ரைஸ் தான் இஸ் பீன் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சைனிங்ஸ் இந்த சீசன். கன்சிஸ்டன்டா பர்ஃபார்ம் வாங்குறப்ப வந்து நம்பர் 6 தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் பாதி கேம்ஸ்க்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு இவனோட பொட்டன்ஷியலுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபார்வர்ட் இருந்தா, ஏன்னா அவன் பால் கேரிங்கும் நல்லா பண்றான். இந்த வாட்டி கோல்ஸும் பயங்கரமா, கோல்ஸும் அசிஸ்ட். ஸோ வந்து ஒரு பர்சன் வந்து எல்லாமே பண்ண முடியுன்றதுனால அவர் ஒரு கேரக்டர் காமிச்சிருக்காரு. இவர் வந்து வேர்ல்ட் கிளாஸ் இன் ஆல் பொசிஷன்ஸ். டிஃபென்ஸ் பண்ணணுமா பண்றாரு, ஏன்னா பால் கேரிங் பண்ணணுமா, கோல்ஸ். இப்போ ஆர்சனல் கார்னர் எடுக்கிறதே ரைஸ் தான். ஸோ அந்த ஒரு எபிலிட்டி வேற இருக்குது. இல்ல ஐ அம் சீயிங் மோர் ஆஃப் ஸ்டீவன் ஜெரார்ட் இன் ரைஸ். ஏன்னா ஸ்டீவன் ஜெரார்ட் யூஸ்ட் டு பீ தி பாக்ஸ் டு பாக்ஸ் மிட்ஃபீல்டர். அது கரெக்ட் தான். டிஃபென்ஸ் வருவான், ஆஃபென்ஸும் போவான், சான்சஸ் ஃபினிஷ் பண்ணுவான். அது எல்லாமே ஸ்டீவன் ஜெரார்டா இருந்தா லிவர்பூலுக்கு ஒரு காலத்துல. சோ அத வந்து ஐ மீன் ப்ராபபிலி we can also say ஃபிராங்க் லாம்பர்ட். அந்த ஃபிராங்க் லாம்பர்டும் அப்படிதான் பண்ணப்ப, ஸ்கோல்ஸும் அதான் பண்ணப்ப கிட்டத்தட்ட. சோ அந்த மாதிரி ஒரு ரீஜன்ல வந்து ஐ அம் சீயிங் டெக்லன் ரைஸ் உடனே கம்பேர்லாம் இல்ல, இஸ் growing into that. ஏன்னா இங்கிலீஷ் வேற, பட் டெஃபினட்டா பொட்டன்ஷியல் நம்ம பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் சீசன் அட் ஆர்சனல் வந்துட்டு அவ்வளவு ப்ரெஷர். ஏன்னா அவன் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு டைட்டில் காம்படிஷன்ல போறான். ஸோ அதெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு கீப் டைம்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தாங்க. ஆல்வேஸ் பின் அ கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ். லைக் ஒரு 8 ஒரு 7.5 கீழே அவன் போனதே இல்லை எப்பவுமே. அவனோட வேலையை அவன் கரெக்டா பண்ணிடுவான். ஸோ ரைஸ் டெஃபினெட்லி டிசர்வ்ஸ் டு பீ தேர். அதுக்கப்புறம் இன்னொரு மென்ஷன் வந்துட்டு இந்த போர்ன்மவுத்ல கிளைவர்ட் வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா போர்ன்மவுத் வந்து ஸ்டார்டிங்ல யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. லைக் ப்ராப்ளி வந்து இந்த 17th 16th மேக்ஸிமம் அவ்வளவுதான் முடிப்பாங்க, இல்லை ரெலிகேஷன் முடிப்பான்னு நினைச்சேன். பட் செகண்ட் ஹாஃப் சீசன் வந்துட்டு ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு கன்சிஸ்டன்டா கோல்ஸ் இவரு தான் போட்டாரு. போட்டுட்டு தி ஃபினிஷிங் 11th. ஸோ வந்து ஒரு வேற லெவல் அச்சீவ்மெண்ட் ஃபார் போர்ன்மவுத் கிளப். அவர் டிசர்வ்டு. அது கொடுக்கலன்னா வேற யாருக்கு கொடுக்குறது? பட்டியா பயங்கரமான லெஃப்ட் சென்டர் மிட்ஃபீல்ட் இஸ் டன். லெட்ஸ் மூவ் ஆன் டு லெஃப்ட் விங். லெஃப்ட் விங் போறோம் இல்லையா? லெஃப்ட் விங்ல வந்து டவுட்டே இல்லை. இந்த சீசனோட ஸ்டாண்ட் அவுட் பர்ஃபார்மர் ஃபார் மான்செஸ்டர் சிட்டி. பிரேக் அவுட்ன்றத இவர் தான் வந்து ஸ்டாண்ட் அவுட்னு சொல்லலாம். ஏன்னா வருஷம் ஆடிட்டு தான் இருக்காரு. ஒரு வருஷம் ஆனா ஒரு வருஷம் பெஞ்ச் பண்ணிட்டு அப்ப மறுபடியும் வராப்பாரு. இது வந்து இப்போ லாஜிக் என்னன்னு தெரியல. பட் ஃபோர்டன் என்னதான் வந்துட்டு ஹாலண்ட் நிறைய கோல்ஸ் வச்சிருந்தாலும் இந்த சீசன் வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்டலா இருந்தது வந்துட்டு ஆக்சுவலா ஃபோர்டன் தான். நிறைய இம்பார்ட்டன்ட் சமயத்துல கோல் போட்டது ஃபோர்டன். ஏன்னா வந்து இப்ப இந்த டாட்டனம் கேம் எடுத்தாலுமே 2 கோல் என்னதான் ஹாலண்ட் போட்டு இருந்தாலுமே அது ப்ரீ அசிஸ்ட் கீ பாசஸ் எல்லாம் கொடுத்தது வந்துட்டு ஃபோர்டன் தான். ஸோ அந்தந்த கேம்ல எப்போ அன்லீஷ் பண்ணணுமோ கன்சிஸ்டண்டா பண்ணியிருக்காரு ஃபோர்டன். அன்டவுட்லி அந்த பொசிஷன் அவர் தான் சிமெண்டட். ஏதோ ஒரு படத்துல அவன் பயப்படலடா அப்படிங்கிறாங்க இல்ல, ஃபோர்டன் வந்து எனக்கு அப்படிதான் தெரியுது. ஒரு பயம் இல்ல, ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங் ஃபுட்பாலுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நான் பாத்துக்கிறேன்டா, அந்த பால கொடுங்க நான் பாத்துக்கிறேன். ஏன்னா கேடிபி கிட்டத்தட்ட ஹாஃப் சீசன் அவுட். ஆமா, அந்த டைம்ல ஃபுல்லாவே கேரி பண்ணா. சோ அதனால எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட்ல இது. ஆனா ஒரு புது பொசிஷன்ல ஆள விட்டு அதுலயுமே வந்து ஏஸ் பண்ணிட்டு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ். அவருக்கு பேக்கப்ஸா யாருப்பா? பேக்கப்ஸ் வந்து டெஃபினட்டா ஐசக் அண்ட் கார்டன் 2 பேருமே யூகாஸ்லாம். ஐசக் வந்து ஆல் 20 கோல்ஸ். இது ஒரு பயங்கரமான சீசன். அவர்லாம் டவுட்டே இல்ல. நீங்க தான் வாங்க போறீங்களாமா? விட்டாங்கன்னா வாங்கிடுவோம். பயங்கரமான பெர்ஃபார்மர் அவரு. ஏன்னா வந்து இப்ப சாம்பியன்ஸ் லீக் இல்லாதனால அவங்க எல்லா பிளேயர்ஸ் எல்லாம் வந்து காம்பறதுக்கு ஒரு மனசு தோணிட்டு ஓகே இது மேல வர வேலைக்கு ஆகாது கிளம்பலான்ட்டு. அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு ஐசாக்கை விட எனக்கு வந்து ப்ரூனோ கமேராஸ் கொடுத்தா நல்லா இருக்கும். பட் ஸ்டில் ஐசாக் வந்து ஒரு சூப்பரான சீசன் சொல்லிய முடியும். அதுக்கப்புறமா கார்டன் அவர் வந்துட்டு அவருக்கும் ஒரு நல்ல பிரேக் அவுட். ஏன்னா இப்பதான் வந்து எவர்டன் இருந்து வாங்கினாங்க பிக் எக்ஸ்பெக்டேஷனோட. பட் ஹி டெலிவர்ட். அவனும் யூரோ ஸ்குவாட் போறான்னு நினைக்கிறேன் இங்கிலாந்து கூட, ஆந்தனி கார்டன். சோ அதனால ஹியூஜ் சீசன் ஃபார் ஹிம் ஆல்சோ. கமிங் அவுட் டு தி ரைட் விங். ஆமா, ரைட் விங் வந்துட்டு இப்ப இவர்தான் கன்ஃபர்ம்டு யங் பிளேயர் ஆஃப் தி இயர் இந்த சீசன் வந்து ஜெயிச்சது கோல்ட் பார்மர். அவர் வந்து ஸ்டார்டிங் பிரேக் அவுட் சீசன்ல வந்துட்டு 22 ஆக்சுவலா வந்து என்ன அப்ரிஷியேட் பண்ணா, இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபுல் சீசன் அவன் லைஃப்லயே. மான் சிட்டில இருக்கும்போது அவன் வந்து ஸ்டார்ட் பண்ணது இல்ல. ஹி இஸ் நெவர் பிளேட் அ ஃபுல் சீசன். இதுல வந்து ஒரு ஸ்ட்ரகிளிங் செல்சி டைம்ல வாங்கினான். வந்துட்டு அவன் 40 பேரை வாங்கி முடிச்சு 41ஆவதா கோல் பாமர் வாங்கினாங்களா? அவன் மேல எவ்வளவு வருஷம் இருந்திருக்கும். இருந்தாலும் வந்துட்டு அவனால முடிஞ்சது வந்து டுக் ஓவர் 22 கோல்ஸ். இதுல வந்துட்டு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இப்ப வந்து ஹாலண்டுக்கே காம்படிஷனா வருவான் ஃபர்ஸ்ட் சீசன்ல. இன்கிரெடிபிள் ஃப்ரம் கோல் பாமர். அதாவது இதெல்லாம் வந்து ஒரு 1000 இயர் சீசன் மாதிரி சொல்லுவாங்க. அவங்களோட பெஸ்ட் பிளேயரா இருந்த ஹசார்டோட ஸ்டாட்ஸை டிஃபீட் பண்ணிட்டாங்க. கோல்ஸ் அண்ட் அசிஸ்ட் தான் அவங்களோட பெஸ்ட் சீசனோட பெட்டரா இருந்தது. இன்கிரெடிபிள் சீசன் ஃப்ரம் கோல் பாமர். அதாவது ரெலிகேஷன்ல இருந்து காப்பாத்தின ஒரே பிளேயர், பாச்செட்டினோட வேலை போகாம காப்பாத்தின ஒரே ரெலிகேஷன் சொல்றேன். கடைசில யுனைடெட் அபோவ் முடிச்சு அவங்க யூரோப்ல முடிக்க போறானுங்க. யுனைடெடுக்கு கோல் பாமர் ஒரே ஆளு ஒத்த ஆளா மொத்தமா கிளப்பை தூக்கிட்டு வந்துட்டான். அதனால இஸ் அன்டவுட்லி தி ரைட் விங். பட் பேக்கப்ஸான்னு பார்த்தா
பேக்கப்ஸ்னு பார்த்தா அஸ் யூஷுவல் எப்பவுமே இருக்கிறவனுங்க 2 பேர், இந்த சாலா அண்ட் சாக்கா. சாலா வந்து 18 கோல்ஸ், டெஃபினெட்லி ஹேட் அ பிரில்லியன்ட் அண்ட் 30 கேம்ஸ். அதுக்கப்புறம் தான் லைட்டாக படுத்துட்டாரு. பட் இன்ஸ்ட்ருமெண்டல் இன் தேர் டைட்டில் ரேஸ். ஸோ வந்துட்டு சாலா டெட் அப்கோர்ஸ் இட் டிசர்வ்ஸ் பி தேர். என்னதான் அவரோட கம்ப்ளீட் பொட்டன்ஷியல் இந்த சீசன் பார்க்க, ஏன்னா எப்பவுமே ஒரு 30 கோல்ஸ் போட்டு பழகிடுச்சு. ஏன்னா அது 18ன்றது வந்துட்டு ரொம்ப கம்மின்னு தோணுது நமக்கு. ஸோ அகைன் ஏன்னா இந்த ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, அவர் நடுவில் இந்த சண்டலாக நடந்தது. ஸோ சாலா மேபி மோர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம். அதே தான் நான் சாக்காக்கும் சொல்லுவேன். ஏன்னா சாக்கா வந்து ஃபர்ஸ்ட் ஹவர் சீசன் பிரில்லியண்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து ஒன்றுமே பண்ணல, என்னடா அது இப்படின்னாங்க. அப்புறம் நடுவில் வந்து பயங்கரமாக கோல்ஸ் வந்து கண்டினியூஸாக ஒரு 7-8 கோல்ஸ் வந்து கேம் கோல்ஸ் போட்டே இருந்தான். அப்புறம் வந்து லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ் வந்து படுத்துலாம், மேபி ஃபட்டிக்னு சொல்லலாம். பட் மேபி நான் இன்னும் எதிர்பார்த்தேன் சாக்கா கிட்ட. ஸோ இட் ஸ்டில் ஹேஸ் டு டெலிவர் மோர். பட் இவங்க 2 பேர் வந்து டெஃபினட்டா ரைட் விங்ல ஆனரபிள் மென்ஷன்ஸ். அடுத்து ஸ்ட்ரைக்கர் என்னடா டவுட் என்ன இருக்கு? இதெல்லாம் சந்தேகமே இல்ல, மிஸ்டர் ரோபாட் தான். அதெல்லாம் என்ன டவுட்? இப்போ ராட்ரி மாதிரி இவனுக்கும் போட்டு விட்டுலாம், ஸ்ட்ரைக்கருக்கு வருதான்ட்டு. எல்லாம் 28 30 27 கோல் 27 இப்போதைக்கு 27. ஏன்னா இவன் போற ஸ்பீட பார்த்தா வந்து ரொனால்டோங்களெல்லாம் தாக்க தட்டி விட்டுட்டு எங்கேயோ போயிடுவான் போலயே. இவன் கோல் போடுற லட்சணத்துக்கு. ஆனா எல்லாரும் என்னங்கிறாங்க, ரொனால்டோ மெஸ்ஸி இல்ல அவங்களா போய் கிரியேட் பண்ணி போடுவாங்க, இவனுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா டேப்பின் மட்டும் போட்டு போயிடுவான் அப்படின்னு. இது ஒரு டைப் ஆஃப் ஸ்ட்ரைக்கர்றாங்க. அந்த டேப்பினா எவ்வளவு கஷ்டம். எப்படி போட்டா என்ன கோல் போடுதா இல்லையா? பட் ஒரே ஒரு குறை எனக்கு ஆளுன்ட்டு என்ன சொல்றேன்னா, மேபி பிகாஸ் இந்த டிஃபெண்டர்ஸ் போடுற ப்ரெஷரா தெரியல, இந்த பிக் கேம்ஸ்ல வந்துட்டு ஆஃப்கோர்ஸ் இஸ் பீன் சரௌண்டட், அவன் வந்து ஒரு கீ மேன டார்கெட் பண்ணியே நிக்கிறாங்கன்னு வச்சுக்கிறேன். பட் ஹி ஹேஸ் டு பெர்ஃபார்ம் மோர் இந்த பிக் கேம்ஸ். மேபி அவங்க டாக்டிக்ஸ் ஒரு செட் அப் ஆகலன்னா கூட எனக்கு தெரியல. பட் நாம வந்து ஜென்ரலா பிக் கேம்ஸ்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கல. இந்த சின்ன டீம்ஸா வந்து அவங்கள மட்டும் புரட்டி ஸ்டார்ட் பேட் பண்ணி கோல்ஸ் போட்டுறான்றது ஜென்ரல் கன்வென்ஷன். அது இல்லாம ஹாலண்ட் இஸ் மெஸ்ஸி ரொனால்டோ லெவலுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பா, அதுல சந்தேகமே இல்ல. அவருடைய பேக்கப்ஸா வந்து ஒரு இன்கிரெடிபிள் சீசன் ஃபார் ஆலி வாட்கின்ஸ். அன்டவுட்டட். ஏன்னா வந்து அவன் 4th முடிப்பாங்க சீசன் ஸ்டார்டிங். நீங்க சொல்லுங்க என்னடா லூசு மாதிரி பேசுன்னு கேட்டிருப்பானு. கடைசியில பார்த்தா ஊனாய் எமரி ஒரு மேஜிக் பண்ணிட்டு உண்மையிலேயே ஆலி வாட்கின்ஸோட கீ பர்ஃபார்மன்ஸ் இதுல அவ்வளோ கோல்ஸ் போட்டுட்டு இப்போ அவங்க வந்துட்டு 4th முடிச்சிட்டாங்கன்னா வாட்கின்ஸ் டெஃபினெட்லி டிசர்வ்ஸ். ஹாரி கேன் இல்லைன்னா யூரோஸுக்கே ஆலி வாட்கின்ஸ் தான் போயிருப்பான். பட் ஹாரி கேன் ஒரு ஜந்து இருக்கிறனால 45 கோல் என்ன போட்டு அது பண்ண முடியாது. பட் அகைன் ஆலி வாட்கின்ஸ் இன்கிரெடிபிள். ஆலி வாட்கின்ஸ் தவிர வந்து அகைன் போர்ன்மத்ல வந்து டாமினிக் சொலாங்கி லிவர்பூல்ல இருந்து விரட்டி விட்டோம். தம்பி நீ எல்லாம் தேர மாட்ட கிளம்பு அப்படின்னு. ஆனா இந்த சீசன் வந்து இன்னையாடா துரத்துனீங்க, நுண்ணியை வச்சு வாழ்ந்துக்கோங்களா பாரு, 20 கோல் போடுறேன்னு சொல்லிட்டு அவரு பயங்கரமான சீசன். அவரு போர்ன்மத் தான் சொல்லியிருந்தோம், போர்ன்மத் சீசன் பத்தி அந்த மாதிரி பிரில்லியன்ட். அப்புறம் ஃபைனல் மென்ஷன் வந்துட்டு 60 million down the drain, Kai Havertz scores again. வாங்குறப்ப என்ன கலாய்ச்சாலுங்க, இவனை ஏடா வாங்குறீங்க என்ன பண்ண போறான்ட்டு. ஸ்டார்ட்ல அப்படிதான் இருந்துச்சு. ஓகே எல்லாரும் அப்படிதான் இருக்கு, எல்லாம் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாருங்க. எண்டிங்ல வந்துட்டு பாரு அகைன் கன்சிஸ்டன்ட். பிகாஸ் இவர் வந்து இன்ஜுரி ஃப்ரீ, அவ்வளவு ஒர்க் ரேட் கொடுத்த இன்ஜுரி இல்லாம டச் விட்டு ஆடிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஏன்னா ஆமா கரெக்ட் அப்படி மாத்திட்டாங்க. பிளஸ் இந்த பெரிய பெரிய கேம்ஸ் எல்லாம் இஸ் பீன் ஏபிள் டு பெர்ஃபார்ம். ஸோ வந்து இன்ஃப்ளூயன்ஷியல் எங்கெல்லாம் வேணுமோ வந்துட்டு இஸ் பின் டூயிங் ஹிஸ் ஜாப். அண்ட் கோல் ஸ்கோரிங் ஆல்சோ ஒரு பயங்கரமான ரெக்கார்ட் தான். ஸோ ஐ திங்க் இட் டிசர்வ்ஸ் அ மென்ஷன் ஃபார் ஏன்னா நியூ ரோல் ஸ்ட்ரைக்கர், கம்ப்ளீட் ஸ்ட்ரைக்கர் ஆடினதுல. கடைசியில சொல்லியே ஆகணும், கேட்டே ஆகணும் மேனேஜர் யாரு. இது வந்து நாங்க 2 பேர் யோசிச்சோம். பட் வி போத் ஆர் கோயிங் வித் ஊனாய் எமரி. ஏன்னா வந்துட்டு நம்ம சொன்ன மாதிரி ஆஃப்டர் 41 இயர்ஸ் அவங்க வந்து முன்னாடி வந்து யூரோப்பியன் சாம்பியன்ஷிப் இருந்த இந்த டைம்ல குவாலிஃபை ஆனவங்க வந்துட்டு இப்போ வந்து யுஎஃப்ஆ சாம்பியன்ஸ் லீக் வந்துட்டு ஒரு பயங்கரமான, அதுவும் இல்லாம எல்லா டாப் டீம்ஸை போட்டு போறது வந்து மேன் சிட்டி டிஃபீட் பண்ணிடுறாங்க, ஆர்சனல் ரோமன் அவே டிஃபீட் பண்ணிட்டானுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க தோத்து போறீங்களா இல்ல அது பாரு அப்படியே பாயிண்ட்ஸ் எடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு டாப் டீம்ஸ் அகைன்ஸ்டாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு they were able to secure top 4. It's a brilliant achievement from Unai Emery. இதுக்கு எப்படிதான் சொல்றதுடா, ஏன்னா இப்போ மேபி மேன் சிட்டி கேன் வின். அப்ப பெப் கார்டியோலா தான பெஸ்ட் மேனேஜர். அதுதான் இப்ப நான் சொன்ன பாயிண்ட் தான். நீ வந்து சீசன் ஸ்டார்ட் ஆகிறப்ப யாருப்பா பிரீமியர் லீக் சாம்பியன் சொன்னா எல்லா 10 இல்ல 9 பேர் வந்து சிட்டின்னு எழுதி வச்சிருவானுங்க. நீங்க வந்து டாப் 4ல வந்துட்டு இவன் அஸ்தான் வில்லா முடிப்பானுங்க, யுனைடெட் முடிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்பியிருப்பீங்க ஃபர்ஸ்ட், யாரும் நம்பியிருப்பீங்க. ஸோ வந்துட்டு டெஃபினெட்லி ஓவர் அச்சீவ். நான் செட் பண்ண எக்ஸ்பெக்டேஷனோட அதிகமாக அச்சீவ் அந்த ஒரு காரணத்தினால. இல்லைன்னா ஆப்வியஸ்லி வந்து 4 பிரீமியர் லீக்ல வந்துட்டு ஹிஸ்டாரிக்கல் இதெல்லாம் அதுவும் இருக்குது. பட் இந்த சீசன் ஒரு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத நடந்ததில்ல, அது அன்பிரசிடென்டட். அதெல்லாம் வந்து ஆஸ்டன் சொன்ன மாதிரி யூரோப்பியன் கப்ல இருந்து சாம்பியன்ஸ் லீக் பேருக்கு அப்புறமே ஃபர்ஸ்ட் டைம் வராங்க சாம்பியன்ஸ் லீக்குள்ளார. அன்டவுட்லி Unai Emery, திஸ் இஸ் அவர் சைட் ஃபார் தி பிரீமியர் லீக் டீம் ஆஃப் தி சீசன். எங்களுக்கு வந்து நாங்க சொன்னதுல உங்களுக்கு ஏதாவது சாட்சி பண்ண இருந்தா கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஆமா, யாரா மிஸ் அவுட் பண்ணிட்டு இருந்தோம், நீங்க வந்து ஏதாவது பிரேக் அவுட் பிளேயர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் கமெண்ட்ஸ் போடுங்க. அது இன்னொரு வீடியோவும் வருது, இந்த மாதிரி யார் ஓவர் பர்ஃபார்ம், யார் அண்டர் பர்ஃபார்ம், யார் வந்து பெஸ்ட் சைனிங், இந்த மாதிரிலாம் ஒரு வீடியோவும் வருது. ஸோ ஸ்டே டியூன் அதையும் பாருங்க. பட் இந்த கமெண்ட்ஸ்லயும் வந்துட்டு உங்களுக்கு யார் பாருங்க.